இந்த பேச்செல்லாம் வேற ஆள்கிட்ட பேசிக்க செந்தில். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ஏய் உனக்கு கண்டுக்கிற பிறகு தெரிய பையன் என்ன பேசுறது இந்த ஊர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மதிக்கும் கலங்கி நிற்காத கட்டாணி வட்டி பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. ஆமா கட்டாணி வட்டி பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. வட்டி பேரு சொன்னா ஒளிவதம் கோம்பாரு. ஆமா கட்டாணி வட்டி பேரு சொன்னா ஒளிவதம் கோம்பாரு. ஆமா கட்டாணி வட்டி பேரு சொன்னா ஒளிவதம் கோம்பாரு. ஆமா கள்ளருடைய நாடு சொன்னா ஒளிவதம் கோம்பாரு. ஆமா கள்ளருடைய நாடு சொன்னா ஒளிவதம் கோம்பாரு. நன்றி நன்றி. ஏதா முது முக்காத்துட்டு பெறாது எதிர்த்து போயிருக்க. நான் ஒவ்வொரு வேஷத்துலையும் கண்ணு கையெல்லாம் அப்பிட்டு வரேன். இன்னும் நீங்க பயப்படலையே. என்ன தட்டாங்க விளையாடுற விளையாடல போகத்தான். உங்களை பார்த்தா பயம் வரலே சிரிப்புதே வருது. சிரிப்பு வருதுடா. நம்மளை இத்தனி மதிக்கலடா அந்த பிள்ளைய. அதான் என்ன தெரியல. பாப்பா அங்கிட்டு போயிரு. இப்ப வர்ற சாமியார தூக்கி சுழட்டி அடிப்பேன். தம்முன்னு விழுந்து அப்புறம் செப்பாரிங்க போச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது, ஓடிடு. பொம்பளை அல்ல நல்லா இருக்க போரைய பத்தி படங்க தாய். கொசு பத்தி கொடுத்து வைக்கவா? இருக்க இருக்க இப்படி பண்ணது கிடையாது. உங்களை நம்பித்தானே வர்றேன். பாரு கோலப்பொடியில விழுந்து பாரு பூச்சிலாம் பாரு. எங்க அப்பத்தான் ஜலிச்சு வச்சிருச்சு கோலமாகும். அதுல குப்பரை விழுந்து நான் வந்துட்டு எங்க அப்பத்தா ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். விழுந்ததுல அந்த கால் எங்க அப்பத்தா மண்டையில அதே தீ வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஆட்டி. சாமியார் உண்மையிலேயே முத்து சிற்பிக்கு அப்புறம் ஒரு பாட்டை ரசிக்கிறேன்னா இப்ப வந்த நாரதர் பாட்டு செந்தில்குமார். வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா பேர்த்தையும் உலகத்துக்கு கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய கடமை. ஆண்டவன் என்னை கட்டளையில் இருக்கிறான். திறமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும். ஆனா ஒரு சிலர் மட்டும் அப்படியே மக்கள் மத்தியில வாழ்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் திறமையான கலைஞர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ நடிகர் சங்கத்தில் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் கூடிய விரைவில் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று தெரிவிக்கிறேன். சூப்பர். ஆனா நல்லா பாடுற, நல்லா பேசுற, உடம்பு ஆளு அர்னால்டு மாதிரி இருக்க. உன் மண்டை சரியில்லையே. தீபாவளிக்கு புசுவான வச்சது மாதிரி இருக்கும் மண்டை. உள்ள வந்துட்டு என்னை காலை உழப்பிட்டு போறேன். நல்ல லக்குனாலும் சரியா போச்சு. மருதுமணி மாதிரி வலசா காலா இருந்தா என்ன பண்ணுவேன்? இந்த கூட்டத்துல ஒரு அக்கா சிரிக்கும் போது எனக்கு வாங்கோலி சத்தம் மாதிரி கேக்குது. அது இல்ல மேடம் மட்டும் கை தூக்குங்க மேடம். அது யாருன்னு பாருங்க. அண்ணே கீழே ஓட்டுச்சா? அது இல்லண்ணே சூப்பர் அண்ணி நினைச்சு சிரிக்கிறாங்க. தம்பி அண்ணே சூப்பு என் மொண்டாட்டிக்கு ரெட்டப்பல்ல வந்துருச்சுடா. கங்க்ராச்சுலேஷன். கை கொடுக்கல. சந்தோஷம். அந்த ரெண்டு பிள்ளையும் இப்ப அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. எங்கடே ஆப்பிரிக்கா நாட்டுக்கா? குரங்கு மாதிரி இருக்குன்னு சோதனை பண்றதுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. போடா மயிருமே. அண்ணே அண்ணி சூப்பு எங்கன்னு இருக்காங்க? கோமால கடக்கு போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளை ஒத்த உடம்புக்கு ஆர்லிஸ் வாங்கிட்டு போ, இல்லைன்னா நீர்மலைக்கு போ, குடத்தை கொண்டு போட. இந்த சிரிக்கிற அக்கா எங்கனடா இருக்கு? கண்டுபிடிக்க முடியாது. நீங்களா சொல்லுங்க, அது யாருக்கா அந்த அக்கா? உன் முகத்துலதான் முடிச்சுட்டு பரிசம் போட போகணும். அது சிரிக்கிறது. தாய் புரட்டாச்சி கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க, சிரிப்பேன். சூப்பு
கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா சண்டை முத்த போகுது ஒண்ணு மாட்டேன். நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்து ராமலிங்கம், பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர், பண்டு உள்ள தெய்வம் அடிய பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்து ராமலிங்கம், பாட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா கண்ணம்மா, பண்டுள்ள கொண்டவரி கொன்னம்மா கொன்னம்மா, பண்டுள்ள கொண்டவரி கொன்னம்மா கொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம், பாட்டுக்கு உழைத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர், பண்டு உள்ள தெய்வம் அடிய பொன்னம்மா பொன்னம்மா. ஊருக்கு உழைத்தாரடி குக்கிர வண்டிய பெற்ற மகன், ஊருக்கு உழைத்தாரடி குக்கிர வண்டிய பெற்ற மகன். பண்டுள்ள தெய்வம் அடியும் பொன்னம்மா பொன்னம்மா. இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவின் தங்க மகள், இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் செல்வமடி, இந்திராணி கண்டெடுத்த இந்திராணி கண்டெடுத்த இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவின் தெய்வ மகன், இந்திராணி கண்டெடுத்து இந்தியாவின் தெய்வ மகன், பாட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா அவர், பண்டுள்ள கொண்டு வேடி கல்லம்மா கல்லம்மா கல்லம்மா. ஆத்தியே கை போச்சு. வசனத்தை மறந்துட்டியா செந்தில்? ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஏய் பேர் சொன்னேன்னா மூக்காந்தண்டா அந்துவோம். என் பேரை சொல்றது? சிவகங்கை மாவட்டத்துல 8 கேஸ் இருக்கு. கஞ்சா கேஸ், கணேஷ் கோயில, பீடி, அந்த மாதிரி ஊப்பர கேஸ் உள்ள அவன் மேல இருக்கான். ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிர்னு சோப்பு தரும். அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறில் உயித்து விடும். தீனால் சுட்ட பொண்ணு உடனே ஆடிடும், ராடுல வச்ச பொண்ணு 4 நாளைக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. தொற்ற துணி ஏன் கேணியை தோன்ற போர் ஓட்டுவாள். கை தட்டலாம் மொபைல் எல்லாம். நல்ல வசனம் தான். உங்களுக்காகத்தான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். திருக்குறளை திருக்குறள் ஆக்குறாப்ல. தெருவில் செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் தெருவில் என்றுதான் வாசுகி கணவரை அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். துப்பாருக்கு துப்பாய துபாய் போனவன் இன்னும் திரும்பல. யாதரின் யாதரின் நெருங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. யாகாவராயன் நாகாக்க காவாக்க சோகாப்ப யாகாவராயன் நாகாக்க முத்தி போச்சுறாங்க பார்த்தா முருகங்கக்கா. அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்பட்டதா சரித்திரம்ல. பாசத்தை கொடுத்து கொடுத்து வளர்த்தாலும் சரி, செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்தாலும் சரி, பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்து வளர்த்தாலும் சரி, இது ரெண்டும் ஒண்ணுதான். அதிகமா செல்ல கொடுத்து வளர்த்தாலும் சரி, செல்போனை கொடுத்து வளர்த்தாலும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு லேசா இந்த பொசம் வலிக்குதுங்க. அப்படின்னா உள்ள போய் கடை. நீ என்ன பெரிய சித்தா? நீ என்ன இங்க என்ன கிளிக்க முடியும்? ஆமா, ஒரு 2 புலம் தள்ளி. என்ன விஷயம் சொல்றா? என் தங்கச்சி காது ஊத்து வச்சிருக்கேன், வந்துருங்கயா. காது ஊத்துக்கு போய் நீ எவ்வளவு எழுதிருக்கேன்னு முதல்ல சொல்லு. 8000 எழுதுன்னு 7000 எழுதுனேன். டேய், நீ வீட்டுக்கே வரல, அப்புறம் நான் உனக்கு வந்து மொய் எழுதுறாங்க. பத்திரிக்கை வைக்கல. நீ பத்திரிக்கை வச்சாலும் நீ வரல. 10 லட்சம் ரூபாய்க்கு திருமணம் பண்ணி 1 மாசம் முழுவதுமே தூங்காம இருந்து கல்யாணம் பண்ணோம்னு வச்சுங்களே, 100 ரூபாய்க்கு மொய் எழுத வந்த வய என்னடா கல்யாணம் பண்ற, ரசத்துல உப்பு இல்லைன்ட்டு போவேன். ஆமா, இவர் அது மாதிரிதான் ஓன்ல தேவையில்லாத பேசாத. எனக்கு ஆகாதுன்னா நீ என்ன இருக்கு? உனக்கு எனக்கு ஆகாது, சுத்தமாவே உனக்கு எனக்கு ஆகாது. நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு சரியா வராது. அப்ப தேவையில்லாம எனக்கு ஏன் பேசிட்டு இருக்க? வேற நீ பேசாத. பேர் மாதிரி நடந்துக்கிற ரெவடி மாதிரி நடக்க. என் பேரை சொல்லி பேசாத ராதாகிருஷ்ணா, என் பேரை சொல்லாத. இங்க ஒரு பப்புன்னு ரெவடி ஆனா வாய்தாவுக்கு ஆளு வைக்கல ஊரம் வச்சிருக்கேன் தம்பி. ஒரு சாதாரண ஆளு ரெவடி ஆகலாம். நீ சாமியார் சண்டியர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. தாய் குளம் முழுவதுமே என்கிட்ட இருக்கு. உன் பருப்பு இன்னைக்கு எவ்வளவு சிலிண்டர் கொடுத்து, உன் பருப்பு நீ எங்க பண்ணாலும் அங்கேதான் வேகணும், இங்க என்கிட்ட வேகாது. ஏற்கனவே வந்துருச்சு. ஏன்னா நான் போட்ட இது வந்து குக்கர். கை தட்டலாம் உங்களுக்கு.
எல்லாம் தாய்மார்கள் ஓட்டு எனக்கு தான். அது விசில் சரியா எடுக்கலன்னா வெடிச்சிட முடியும் மாப்பிள்ளை. சரியா பாத்துக்கணும். நீ விறகு எடுக்கிற அடுப்புல சமைக்கிற மாதிரி வராது மாப்பிள்ள. வச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவுன இங்க வர நீ வந்து இந்த பேச்செல்லாம் வேற ஆள்கிட்ட பேசிக்க செந்தில். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ஏய் உனக்கு கண்டு பிறகு தெரிய பையன் வந்துட்டாங்கல்ல. ஒருத்தனையே இங்க சமாளிக்க முடியாது. இன்னொருத்தன் இந்த தூக்க வரைக்கும் வந்திருக்காம இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் ஆளு என்னடா தூக்கத்துல நடக்கிற அது மாதிரி வந்தேன். அவன் பாட்டுக்கு போறேன். உன்னையில சேர்ந்தவன் தானே அவன். இவன என்னத்தா நீ தூங்கிக்கிட்டே முதல்ல வந்தா அவன் தூங்காம வந்துருக்கான். இது அப்பப்போ எத்தி பாக்குது. நான் நல்லா ஆட விடுறேன். நல்லா மாதிரியே நீ ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரியே அவன் வந்து இந்த சூத்து ஊத்தி யாரு அவன் பாட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு போறேன். திறந்த வீட்டுல இது நுழையிற மாதிரியே. ஒருவேளை முனி ஓட்டமா இருக்குமோ? முனி ஓட்டத்தை பத்தியா திறந்த வீட்டுல இது நுழையிற மாதிரியே நுழைஞ்சிட்டு அது வாட்டுக்கு வந்துச்சு அது வாட்டுக்கு போகுது. இவ்வளவு பேசுறீங்க. இந்த இடம் என்ன இடம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மட்டும் எனக்கு இருக்கு. சம்பந்தம் சம்பந்தப்படுத்துறதே சம்பந்தம். உனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்ல இருக்கு. இந்த இடம் என்ன இடம்? வேலிமலை சாரல். வேள்வினா என்ன? யாக யார் நடத்துறது? கொத்தனாரு. விடு விடு கோவப்படாது. யாக யார் நடத்துறதுன்னா முனிவர், ரிஷிமார்கள், சாமியார்கள். ஆமா. உன்னைய பார்க்கும்போது தெரியுதா? என்னைய பார்க்கும்போது தெரியுதா? உங்களை பார்க்கும்போது சாமியார் தெரியுது. தெரியுது இல்ல? அப்ப எனக்கு தானே சொந்தமான இடம். அப்ப வந்துட்டாங்கல்ல நாடகத்தை அள்ளி வச்சு மூடுறதே. இன்னைக்கு 2 ஆளு என்னமோ பொங்கலுக்கு கருகுன கரும்பு மாதிரி. என்ன வேண்டா பிரச்சனை? உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ராத்திரி ஒன்னும் பிரச்சனை இல்ல தல. நீ போங்க தல. 10 மணில ஆரம்பிச்சாங்க. இன்னேறு வரை முடியலையா? 3 மணி. சாமி எங்க வந்து பேசிட்டு இருக்க? அண்ணே சமைச்சிருவாரு. உன்னை சமைச்சிருவேன். என்ன சமைப்பாரு? புளிச்சோரா? சமைச்சிருவேன். நல்லா சமைக்கிறாங்க. சாப்பிட வந்துருக்கோம். 10 மணில இருந்து வயலுக்கு. உனக்கு விஷயம் தெரியாது. குளிச்சுட்டு வரேன். ஐயா இருங்கய்யா. அவன் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை சாப்பிடாம வந்துட்டேன். ஏய் உனக்கு தெரியாது. அந்த ஆளு கிருசு. நீ அவன்கிட்ட என்ன பேச? நீ தள்ளு போல. நீ தள்ளுங்க. விளையாட்டு போட்டு நடக்கு. இங்க பாரியா உனக்கு நான் பேசுறேன். உனக்கிட்ட பேசுறேன். இந்த இடம் என்ன இடம்? வேலிமலை சாரல்னு உங்களால் சொல்லியிருக்காப்ல. வேலிமலை சாரல் நஞ்சையும் உண்டு புஞ்சையும் உண்டு. நஞ்சை நிலத்துல என்ன விளையும்? புஞ்சை நிலத்துல என்ன விளையும் சொல்லு. அது உட்கார்ந்து இருக்கு. அதுல விரட்டி விட்டுருவேன். காலி பையங்க உனக்கு பேச. நெல்லு ஒரு இடத்துல விளையும், கொள்ளு ஒரு இடத்துல விளையும். காட்டுல கொள்ளு விளையும், வயல்ல நெல்லு விளையும். நீ தள்ளு அவனை விடு. மொட்டை மாடி நெல்லு விளையாடுங்க. இங்க பாரு நீ தள்ளு அவனை விடு. அவன்கிட்ட நான் விஷயம் பேச. நஞ்சையும் இருக்கு புஞ்சையும் இருக்கு. புஞ்சை நிலத்துல புஞ்சை விளையும். கேட்கறதுக்கு ஆர்வப்பட்டு வர்ற. நெல்லு விளையுதுன்னா அது ஒரு நிலம், கொள்ளு விளையுதுன்னா அது காட்டு நிலம். அப்ப நஞ்சை நிலத்துல என்ன விளையும், புஞ்சை நிலத்துல என்ன விளையும் சொல்லுங்க. நீங்க என்ன வேஷம் போட்டுருக்கீங்க? ஆஞ்சநேயர் வேஷமா? நீ என்ன வேஷம் போட்டு இந்த வெண்ண பாட்டுல இருப்பீங்க. நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? நீ என்னடா வேஷம் போட்ட? விளையாட்டு போட்டு ரொம்ப மோசமா நினைக்கிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? நஞ்சையும் புள்ள புஞ்சையும். கேட்டதுக்கு பதில் சொல்றா. கேன பையங்க வர இருங்க. உங்க பேர் என்ன? ஏன் பேரை கேக்குறீல்ல? நான் இந்த இடத்துக்கு தான் என்ன கேட்டேன். சாமியார்னு சொன்னேன். இந்த இடத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, உனக்கு சம்பந்தம் இல்ல. உங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாத பயிலுங்க. இந்த இடம் நமக்கு சொந்தம்னா, இந்த வீடு நமக்கு சொந்தம், இந்த இடம் நமக்கு சொந்தம், நிலம் சொந்தம்னா பட்டாடங்கள் சிட்டாடங்கள் நகன் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். எல்லாமே இருக்குல்ல? என்னடா இருக்கு? அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி இருக்கு. ஆமா முதல்ல அத்தாச்சி எங்க தாத்தா வச்சிருக்காரு. இப்ப யார் வச்சிருக்குது? இப்ப எங்க அப்பா வச்சிருக்காரு. யாரு? எங்க அத்தாச்சி. இப்ப யாரா வச்சிருக்குது? இப்ப இவன் வச்சிருக்கேன். அப்புறமா நான் வச்சிருக்கேன். யாருன்னு கேட்டேன். அத்தாச்சி. அறிவு இருக்கா? எரும மட்டும் பையன். அத்தாச்சி வச்சிருக்கீங்க அத்தாச்சி வச்சிருக்கீங்க பேசிக்கிறீங்களே. அது வில்லங்க வரும்னு உங்களுக்கு தெரியுங்களா? வில்லங்க இருக்கு. வில்லங்க போட்டான்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துலயும் வாழ முடியாது. அத்தாச்சி வச்சிருக்கீங்க அத்தாச்சி. என்னடா பேசுறிய? நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கே வில்லங்க வந்து. வில்லங்க வருமா வராதா? நீங்க நல்ல நீ அத்தாச்சி வச்சிருந்தீங்கன்னா எப்படி வில்லங்க வரும்? போயிருங்க. டேய் மரியாதை போயிரு. அத்தாச்சி வச்சிருக்கீங்க அப்ப வச்சிருக்கேன். மத்த ஓட்டாதுக்கு ஒண்ணுதெல்லாம் ஒழுங்கா பேசு. பாவரம்ல போயிருந்த கரங்கட்டி அடிச்சு போயிருவேன் நானு. ஒட்டியாடி கட்டையால அடிச்சேன்னு வச்சுக்கவே இருக்கிற முன்னாடி இருக்க 3 மம்பட்டி பள்ளம் உள்ள போயிடும். ஆளுகளையும் வாட்டங்களையும் வந்து பாருங்க. கேட்டா அத்தாச்சியை தாத்தே வச்சிருந்தானா, இவங்க அப்பே வச்சிருந்தானா, இவங்க வச்சிருந்தாங்களா? நீங்க என்ன கேட்டீங்க?
இதுக்கான இடத்துக்கு பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி இருக்குல்ல? அத்தாச்சி இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா. அத்தாச்சி இருக்கு. என்னடா மறுபடியும் வெக்கம் இல்லாம இழுத்துருச்சு, சூடு இல்லாம சொரணம் இல்லாம அத்தாச்சியை வச்சிருக்கேன். இப்படி உள்ள வயலில குடிச்சாந்து விட்டு நாங்க எதுக்கு பிடித்துறோம்? கொஞ்சமாவது ஒரு மனுஷனுக்கு நாங்க 2 பேரும் சித்தப்பு பெரிய பையன். அவையாக்கால நாங்க தூக்கி 2வது அவை கட்டிட்டேன். சித்தப்பமே பெரிய பையன் ஒரு தே முழுக்கு இருக்கு, ஒரு தே அரக்கு இருக்கு. இவங்கள்ட்ட சேசாமி மாரடிக்க நம்மள எங்க அண்ணன் தெரியாம சொல்லிட்டா போடா போடா. ஒரே சிரிக்கிறேன், என் குடும்பம் சிரிக்கிறா. சரி சாமி, காட்டுக்குள்ள தெரியுது. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களை பத்தி. உங்க பேரு நாரதன் தான். நாரதன். எங்க அப்பா நம்பிராஜன், அம்மா நங்கை மோகனி. உங்க பேரு? கேட்கல. உன் பேரு எனக்கு தெரியும், வீரத்தேவன். உள்ள ஆளோட சோனும். நான் என்னை பார்த்தா உங்களுக்கு உன் பேரு இல்லப்ப. இந்த நாடகத்தை கெடுக்கிறதே வெந்தாயா? போடா போடா அடிச்சுக்கிறாய். அண்ணன் தம்பி 7 பேருக்கு தெரியும். 7 பேர் இருக்கீல? நீ அண்ணன் தம்பியா? 7 பேர் அண்ணன் தம்பி இருக்கல? ஆமா. எத்தனை பேர் அண்ணன் உனக்கு? எனக்கு அண்ணன் 3 பேர். தம்பி? தம்பி 3 பேர். நீங்க எத்தனை இடையில பிறந்தவங்க தானே? எல்லாருமே இடையில தான் பிறக்க முடியும். டேய், இடையில பிறந்தா அவங்களும் இடையில பிறந்தவங்க தானே? நடுவுல தானே? நான் தான் நடுவுல. அப்ப அவங்க எங்க பிறந்தாங்க? பெரிய ஆஸ்பத்திரியில. பெரிய சிவகங்கை பெரிய ஆஸ்பத்திரியில 3 பேரு. டேய் டேய், அங்க பிறந்தா கேட்கல. நீ நடுவுல பிறந்தனால நடுவே. அப்படி லூசு போய் மாதிரி. ஆமா, அவன் லூசு போய். நீ ரொம்ப தக்கமான வேண்டாம். சேர்ந்துக்கா மாதிரி இவன் வேண லூசுங்கிறா, அவட லூசுங்கிறா. எல்லாரும் சேர்த்து நம்மள லூஸ் ஆக்கிட்டு எங்க குடும்பமே லூசுதான். தடி முரட்டு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டி. முரட்டு பைத்தியத்துக்கிட்ட வந்து உங்களையும் சொல்லிட்டாங்களா? உங்களையும் சொல்லிட்டாங்களா? பாக்குறவங்க கேட்கிறவங்க பேசுறவங்க இது வரைக்கும் 87 வேற நாங்க லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். ஜாமியார நீ உன்னை பார்த்தா நல்லா இருக்க. நீ போதும்டா சாமி. இந்த இடத்துல என் தங்கச்சி காவல் பண்ணது வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி என் தோழி பண்ண அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய திறமை இன்னும் எத்தனையோ கிராமத்துக்கு உங்களுடைய வருகை உண்டு. ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர வேண்டியது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயனுள்ள வகையில், அதற்கு காரணம் இணைப்பு பலமாக உள்ள எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் அருமை சகோதரர் அவர் மூலமாக இந்த இடத்துக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும்னு காளியம்மனோட அருளால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மென்மேலும் இந்த இடத்துக்கு வரணும்னு உங்களோட ஆசீர்வாதத்திலும் அனுகிரகத்திலையும் மென்மேலும் அவர் உயரணும். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு படிச்சிருந்தா அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம். ஒரு ஆண் படிச்சா ஆணோட போயிடும். பொண்ணு படிச்சுச்சுன்னா அந்த குடும்பமே கல்வி கட்டுறதுக்கு சமம். அது போல அவர்கிட்ட செல்வம் வந்துச்சுன்னா எத்தனையோ பேர் என்னை மாதிரி கலைஞர்களை வாழ வைத்து பார்ப்பதில் மகிழ்வார். எல்லாரும் நம்ம நாடகத்துக்கு வர்றோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சுயநலத்தோட தான் இருக்கோம். எல்லாருமே இருக்கோம். ஆனா பொதுநலம் கருதி இல்லாதவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும். நம்மளை போல இல்லாத கலைஞர்கள், வழி இல்லாத கலைஞர்களை வாழ வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துடாது. இந்த எண்ணத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்காரு. நீண்ட ஆயுளும் நிறைய செல்வத்தையும் உங்கள் மக்களின் மனதில் நீங்காது இடம் முடிச்சு நீடோடு காலம் வாழ நாரதர் என்ற முறையில் மனமாற வாழ்த்துகிறேன். அந்த காட்டுக்குட்டி காய அடிக்க உனக்கு உள்ள வாங்க புற அடிச்சு கண்ணே. அண்ணன் போல நடந்து அவசரமா கை வீசி, அண்ணன் போல நடந்து அவசரமா கை வீசி. கண்ணே, மாமா நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரதரா அலைங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க சரப்பு சரப்பா சாமி. சாமி ஏ சாமி வருது, சாமி வருது, வழிய விடுங்கடா. ஒரு சூட மேத்தி சூட காய போட்டு உடையடா. கணவதி திந்தி கணவதி 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 பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒழிக்க விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒழிக்க
தவிக்கிறியப்பா இப்படி இருந்த என் தங்கச்சி பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை இன்னும் கிளம்ப பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்களை பார்க்கும் பொழுது நீங்க சொன்னோன்னு கூட்டியாந்து விட்டுட்டோம் காசு என்ன வேலை 19 வருஷமா அந்த ஒத்த வேலை தான் பாக்கிறேன். தள்ள போறாங்க கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கச் சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே. என்கிட்ட எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா சரி. ஆனா அந்த பிள்ளைய வச்சு நான் அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். அவருக்கு காட்டி காசு வாங்குவேன். பெரியப்பா தங்கச்சி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, காதல் வந்தது பார்த்தே வச்சி, தூக்கி வளர்த்தேன் தங்கச்சி, தூக்கி எரிச்சா கண்ணு போலமாச்சு, வந்துருச்சு தங்கச்சி போதும் போதும். சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீயும் அது சொல்லு கேட்டு மாமா படிக்குது பாட்டு பள்ளி போடுவோம்.
வாடுறான் எறா மரத்தை போட்டு தண்ணி இறக்கிறான். பிறகு தண்ணி போய் மயமே என்ன நடக்குது? ஏண்டி கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வேலை படிச்சு மைத்தம் கிளி பறந்து போச்சு. இப்படியே பண்ணி பண்ணி நான் 3 நாளைக்கு குளிக்க மாட்டேன். தங்கச்சி நீயும் ஆள் சூப்பரா இருக்க. முறகட்ட பையன் விளக்கமா தங்கச்சிய போய் இப்படி சிகர்னு சொன்னாலும் நீங்க ஒரு ஆளு. அது கண்ணு உள்ளு வாங்கிறான் அப்படின்னு. அண்ணா அண்ணா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரத மகரிஷி வந்திருக்காரா? உண்மையாக? ஆமா. சத்தியமாக வந்துட்டார். இந்த பிள்ளை வந்து மண்டை மீது ஆணையாக. வாங்க சாமி. சாமியை அழைத்து வாங்க பார்க்கலாம். மேற்கு சீமையுள்ள மேகாட்டு கோவில்ல கதை ஒன்று நடக்குதம்மா. அம்மா காட்டு புலி ஒண்ணு காயம் போட்டு போச்சு காரணம் நீ சொல்லமா. அம்மா பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு நிறுத்திவிட்டாரு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரத வச்சு தண்ணி எழுத மாட்டார். நீரே வரல. அதுக்காக நாரத போய் அப்படி நீரே காலத்தி அடிமங்களை போய் அடிச்சு அடிச்சு பார்த்தேன். தண்ணீர் வரவே இல்லை. காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். காற்று வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. நல்ல கள்ளப்பருப்பா கொடு. சாமியார் வந்திருக்காரு தோழின்னு வர்ற. அதான் அவருக்கு என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டாரு. உன் பாட்டில் பிள்ளை தங்கச்சி 1000 தான். நீ என் தங்கச்சியா இருந்தாலும் நாரதர் கேள்வி கேட்டு நிப்பாட்டுறாரோ இல்லையா? அதுதான் அறிவாளிங்கிறது. வர வேண்டும் சாமி வர வேண்டும். நாரத மகரிஷி வர வேணும்.
புண்ணியத்திலே வருக வருக. முக்கால உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை தேடி வெளியில் முதல் புண்ணியத்தை எதிர்க்க வேண்டும். வரவேண்டு சுவாமி. ஏங்க அங்க வாங்க, அங்கே வர்றிய தாய் குலமே வாழ்க வாழ்க. தாய் குலத்தை பார்த்தோன்னே எங்களை மறந்து மரியாதையா ஓடி போயிருங்க. நம்பிராஜன் குடும்பம் நாரப்பய குடும்பம்ங்கிற மாதிரியே அப்படி சொல்றீங்க. நாரப்பய குடும்பம்ங்கிறது காமிச்சுட்டா ஓடிங்க. மரியாதையா மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடினா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம் சாமி. நாரப்பய குடும்பம்ங்கிற மாதிரியே கொண்டாந்து நம்பிராஜன் குடும்பத்தை ஐரம் மீன் வேணுமா? முதல் கிளை ஐரமீனா. சரி சரி போயிட்டு சாமிக்கு பொச்சை கொட்டை போட்டு ஐரமீன் வச்சு கொடுப்போம். யாரு ஒண்ணும் தெரியாது. அவுத்து விட்டு போயிடாத சாமி. சாமி சாமி உங்ககிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்டாங்க. நானும் ஊரா கேட்டு பாக்குறேன், கிடைக்கல. என்னதான் வேணும் உனக்கு? அப்படி என்னண்ணே நான் வாங்கி கொடுத்துருக்கலண்ணே. பூவதி என்ன கேட்டீங்கன்னா கொடுப்பாரு. பூவதி என்ன இல்ல அப்பதே வாங்கிட்டு பூவதிட்ட கேட்டுட்டேன், உலகம் பூரா கேட்டுட்டு நானும் போகாத இடம் இல்ல, போகாத மழை இல்ல. என்ன விஷயம்? கிடைக்குதே இல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? கணேஷ் மரியாதையா உள்ள விட்டு அவனை நீ உள்ள விட்டு வரலன்னா அவனை உள்ள விட்டு வர மாதிரி இருக்கான். பூபதி ஐயா தாய்க்குலமே வாழ்க்கை வாழ்க்கை வையகத்தில் வாழ்வாங்க.